நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். வருக வருக என்று அழைக்கும் மனதில் வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே. நினைவு முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து உம்மில் முழுதும் இணைந்திருக்க அழைப்பவரே. வருக வருக என்று அழைக்கும் மனதில் வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே. நினைவு முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து உம்மில் முழுதும் இணைந்திருக்க அழைப்பவரே. உமது அருகில் இருந்தால் கவலை மனதில் இல்லையே. உமது அருகில் இருந்தால் மனது மகிழ்ந்து துள்ளுதே. நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம்.
மலர்ந்து மலர்ந்து உந்தன் பாதத்தில் இணைந்திருந்து மணக்கும் மலர்களென அலங்கரிப்போம். உருகி உருகி நீதம் உனக்கென எரிந்திடும் மெழுகு திரிகள் என ஒளிர்ந்திடுவோம். மலர்ந்து மலர்ந்து உந்தன் பாதத்தில் இணைந்திருந்து மணக்கும் மலர்களென அலங்கரிப்போம். உமது சீடரெனவே உம் பாதச் சுவடில் நடப்போம். உமது அன்பின் கனலை உலகம் முழுதும் நிறைப்போம். நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம் அருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். இந்த ஆராதனை நேரத்திலே உலக அமைதிக்காகவும் நடக்கின்ற போர்கள் எல்லாம் நிறைவடையவும் உலகமெங்கும் தந்தையாம் கடவுள் கொண்டு வந்த அமைதி நிலைக்கவும் அன்றாட இருக்கின்றோம். இந்த நேரத்தை பயன்படுத்தி எல்லோரும் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கவும், அமைதியில் என்பது வன்முறை, பயம், மோதல்கள் இல்லாத ஒரு நிலையாக அமைகின்றது. அமைதியை ஒவ்வொரு மனிதனும் தேடி அலைகின்றான். நம்முடைய தெய்வம் அமைதியின் தெய்வமாக இருக்கின்றது. அவருடைய அருளாலும் ஆற்றலாலும் வல்லமையாலும் நிரப்பப்பட்ட நாம் ஒரு அமைதியின் தூதனாக இவ்வுலகில் நாம் அனுப்பப்பட்டிருக்கின்றோம். உலகத்திலே ஆணவத்தாலும் அகங்காரத்தாலும் நான் என்ற அகந்தையாலும் உலகம் அழிந்து கொண்டிருக்கின்றது. தொடக்கத்திலே நாம் பார்க்கும் பொழுது உலகமெங்கும் அமைதியும் ஒற்றுமையையும் ஒவ்வொன்றும் தந்தையாம் கடவுள் பார்க்கும் பொழுது எல்லாம் நன்றாகவே அமைதியாகவே இருந்தது. பாவம் இவ்வுலகில் வந்த பிற்பாடு அமைதி சீர்குலைந்து இருந்தது. அதை பார்த்த தந்தையாம் கடவுள் தன் மகனையே அனுப்பி அமைதியை இவ்வுலகிற்கு கொண்டு வந்தார். அதையும் ஏற்றுக்கொள்ளாமல் மனிதன் அகந்தையாலும் தன்னுடைய ஆணவத்தாலும் அதிகாரத்தாலும் பலத்தாலும் இந்த உலகினுடைய அமைதியை சீர்குலைத்தான். இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஒவ்வொரு முறை தம் சீடர்களுக்கு தோன்றும் பொழுதெல்லாம் அமைதி உரித்தாகுக என்று கூறினார். தன்னுடைய சீடர்களை பணிக்கு அனுப்பும் பொழுதும் கூட நீங்கள் நுழைகின்ற வீடுகளிலெல்லாம் அமைதி உரித்தாகுக என்று கூறுங்கள். அமைதியை ஏற்றுக்கொள்வோர் அந்த இல்லத்தில் இருந்தால் அவர்களுக்கு அமைதி கிடைக்கும். அதே அமைதியை தான் இந்த உலகம் இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கின்றது. நடக்கின்ற போர்கள், நடக்கின்ற எல்லா சீற்றங்களும் அமைதிக்கு வர வேண்டும் எனவும் இந்த ஆராதனை நேரத்திலே நாம் ஜெபிப்போம். இறைவன் நமக்கு துணையாயிருக்கின்றார், நம்மோடு இருக்கின்றார். ஒன்றுபட்டு வாழ நமக்கு தேவையான ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். கடவுள் நம்மை அவருடைய சாயலிலும் உருவிலும் உருவாக்கி சகோதர அன்புடனும் பாசத்துடனும் இரக்கத்துடனும் வாழ கற்றுக் கொடுத்தார். பிறர் இன்ப துன்பங்களிலும் கஷ்ட நஷ்டங்களிலும் ஈடுபட்டு ஒருவர் மற்றவரோடு பாச கயிற்றால் பிணைந்து வாழவும் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அவருடைய அன்பிலே வளர்கின்ற நாம் இப்பொழுது சீர்குலைந்து கிடக்கின்ற இந்த உலக அமைதியற்ற நிலையில் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு நாட்டு தலைவர்களுக்காகவும் ஜெபிக்க இந்த நேரத்தை செலவிடுவோம். நம்முடைய அகந்தையை நீக்கி, நான் என்ற அகந்தையை நீக்கி, நாம் என்ற ஒரே எண்ணத்தோடு சகோதர உள்ளத்தோடு மன்றாடுவோம், ஜெபிப்போம். உலகில் அமைதி நிலவ வேண்டுமெனவும்
எல்லா குடும்பங்களிலும் அமைதி நிலவ வேண்டுமெனவும் சமூகங்களில் அமைதி நிலவ வேண்டுமெனவும் ஆணவத்தாலும் அகங்காரத்தாலும் தற்பெருமையாலும் சீர்குலைந்திருக்கின்ற இந்த உலகம் மீண்டும் அன்பாலும் அரவணைப்பாலும் பாசத்துடனும் இரக்கத்துடனும் கனிவுடனும் வாழ இந்த ஆராதனை நேரத்திலே மன்றாடுவோம், ஜெபிப்போம். பொழுது நன்றி வழிபாட்டிற்கு நாம் கடந்து செல்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மை பராமரிக்கிறார், அவருடைய பராமரிக்கும் அன்பு இந்த உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கிறது. 10 பேர் குணமடையவில்லையா, மற்ற 9 பேர் எங்கே என்ற அந்த அதிகார வசனத்திலே ஒரே ஒரு மனிதர் மட்டும் இறைவனுக்கு நன்றி செலுத்த ஓடோடி வந்தார். கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அவருடைய அருள், அவரது ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால் இந்த மண்ணுலகில் நம்மால் வாழ முடியுமா என்று சொன்னால் வாழ முடியாது. ஆக இந்த தருணத்திலே இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் எல்லா வரங்களையும் அவருடைய உடனிருப்பையும் நினைத்து நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்பின் இறைவா, கடந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே இறைவா நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. இரக்கத்தின் இறைவா, எத்தனையோ மக்கள் தங்கள் வாழ்வில் பிரச்சனைகளை போராட்டங்களை சந்திக்கின்ற போது எங்களை உமது கண்ணின் மணி போல் வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே இறைவா நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. கருணையின் இறைவா, நாடுகளுக்கிடையே வன்முறைகள் போர்கள் ஏற்பட்டு அமைதி இழந்து நிற்கும் சூழலில் எங்களை பாதுகாத்து வருவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே இறைவா நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. அன்பின் ஊற்றே இறைவா, பலரும் உடைமைகளை குடும்பங்களை இழந்து உறவுகளை இழந்து தவிக்கும் வேளையில் எங்களை எவ்வித இழப்புக்கும் ஆளாக்காமல் எங்களை காத்து வருவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இயேசுவே இறைவா நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே இறைவா நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. இந்த நேரத்திலே இறைவனுக்கு நன்றி பாடல் பாடி நாம் இறைவனுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்திருக்கிறோம். உண்மையிலேயே கடவுளுக்கு எந்த நேரத்திலும் எப்பொழுதும் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அவருடைய உடனிருப்பு, அவரது அன்பு, அவரது பராமரிப்பு இன்றி இந்த உலகிலே நம்மால் வாழ முடியுமா என்று சொன்னால் வாழ முடியாது. இந்த நேரத்திலே இறைவனுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நாம் செய்த தவறுகள், நாம் செய்த பாவங்கள் இந்த மண்ணுலகிற்கு அநேக தீமைகளை கொண்டு வந்திருக்கிறது என்றே நாம் சொல்ல வேண்டும். நாம் பழைய ஏற்பாட்டை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஆதாம் ஏவாள் அவளுடைய கீழ்ப்படியாமையால் இந்த மண்ணுலகிலே பாவம் நுழைந்தது. இந்த மண்ணுலகில் எப்பொழுது பாவம் நுழைந்ததோ நாம் அன்றிலிருந்தே இறைவனுடைய அருளை, இறைவனுடைய ஆசிரை நாம் இழந்து தவித்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகிலே அநீதிகள், அக்கிரமங்கள், போர்கள், கலவரங்கள், தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு மனிதரினுடைய கீழ்ப்படியாமையாக இருக்கலாம், ஏதோ மனிதரினுடைய தனிப்பட்ட சுயநலத்தினால் கூட இந்த போர்களும் கலவரங்களும் ஏற்படலாம்.
இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நினைத்து அல்லது இந்த மண்ணுலகில் மனிதனாக வாழக்கூடிய நாம் நம்முடைய சுயநலத்தினால், நம்முடைய வரட்டு கௌரவத்தினால், நம்மளுடைய மனத்தாங்கல் காரணமாக அநேக பிரச்சனைகளை, போராட்டங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே இறுதி அரசரினுடைய பிரசனம், நற்கருணை நாதரினுடைய பிரசனம் நம் மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த வேளையிலே நாம் செய்த தவறுகளை நினைத்து மனம் வருந்தி ஒரு சில வினாடிகள் இந்த பாவ மன்னிப்பு வழிபாடுக்குள் நாம் நுழைந்து நாம் செய்த தவறுகளை இறைவனிடம் சொல்லி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டக்கூடிய இந்த சூழலுக்கு நாம் நம்மையே தள்ளுவோம். இறைவன் நம் செய்த தவறுகளை மன்னித்து நம்மீது இரக்கம் கொண்டு நம்மை தன்னுடைய ஆசீரால் நிரப்புவாராக. எல்லாம் வல்ல இறைவா, மக்களின் நல்ல எண்ணங்களை, வாழ்வாதாரத்தை காத்துக்கொள்ள விரும்பாமல் போர்தான் இதற்கு ஒரே வழி என்ற எம் தலைவர்களின் எண்ணங்களை நினைத்து மனம் வருந்தி அவர்களை மன்னித்தருள உம்மை கேட்டுக்கொள்கிறோம். அன்பின் இறைவா, நாங்கள் எங்களையும் எங்கள் சுற்றத்தார் யாவரையும் அன்பு செய்யவும் ஆதரவளிக்க மறந்த நேரத்திற்காக மன்னிக்க வேண்டுகிறோம். மனக்காயங்களையும் மன உளைச்சல்களையும் பிறருக்கு ஏற்படுத்திய தருணத்திற்காக மன்னிக்க வேண்டுகிறோம். ஆணவத்தாலும் அதிகாரத்தாலும் பிறரை அடக்கி ஒடுக்கி வாழ்ந்த நேரத்திற்காக மன்னிக்க வேண்டுகிறோம். இந்த பாவ மன்னிப்பு வழிபாட்டிலே நாம் பக்தியோடு பங்கு பெற்றிருக்கிறோம். ஒரு மனிதரினுடைய தவறு இந்த உலகம் முழுக்க எத்தனையோ பிரச்சனைகளை, கடவுளுக்கு விரோதமான எதிரான செயல்களை கொண்டு வந்திருக்கிறது என்றே சொல்லலாம். ஒரு நாட்டை, ஒரு மாநிலத்தை, சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் தன்னுடைய சுயநலத்தினால், சொந்த வேட்கையினால் ஒரு முடிவை அல்லது தவறான காரியத்தை அவர் வழிநடத்தி செல்கின்ற பொழுது மற்றவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கிறார்கள், எந்த அளவுக்கு பாதிப்பை நாம் சந்திக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பாவ மன்னிப்பு வழிபாட்டிலே நாம் நமக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு மக்களுக்காகவும் இறைவனுடைய மன்னிப்பை வேண்டி இறை ஆசிரியருக்காக நாம் வேண்டி நிற்கிறோம். இந்த வேளையிலே இயேசுவின் திரு இருதயத்திற்கு நிந்தை பரிகாரமாக நம்முடைய ஜெபங்களை, நம்முடைய வேண்டுதல்களை நாம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயத்துக்கு நிந்தை பரிகார வேண்டுதல். மனித இனத்தின் மீது உமக்குள்ள அளவற்ற அன்புக்கு கைமாறாக மிகுந்த மறதியையும் அசட்டைத்தனத்தையும் நிந்தையையும் பெறுகிற இனிய இயேசுவே, உமது அன்பு இதயம் எல்லாவிடங்களிலும் அனுபவிக்கிற மறதி நிந்தைகளுக்கெல்லாம் சிறப்பான வழிபாட்டு முயற்சியால் பரிகாரம் புரிய ஆவல் கொண்டு உமது பீடத்தின் முன்பாக இதோ நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்குகின்றோம். நீரடையும் இத்தகைய கொடிய அவமான செயல்களுக்கு நாங்களும் காரணமாயிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அவற்றை முழு மனதோடு வெறுத்து ஒதுக்கும் எங்களை மன்னிக்குமாறு பணிவோடு உம்மை மன்றாடுகிறோம். நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் திருமுழுக்கு வாக்குறுதிகளை மீறி உமது சட்டத்தின் இனிய நுகத்தை உதறிவிட்டவர்களின் பாவங்களுக்காகவும் உளமாற பரிகார முயற்சி செய்ய தயாராயிருக்கின்றோம் என உறுதி கூறுகிறோம். உமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட
அருவருப்புக்குரிய நிந்தை ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் செய்ய இப்போது தீர்மானித்திருக்கின்றோம். மரியாதையற்ற உடையாலும் செயல்களாலும் கிறிஸ்தவ இயல்புக்கு எதிராக செய்த கணக்கற்ற பாவங்களுக்காகவும் மாசற்றவர்களை தவறு செய்ய தூண்டிய முறையற்ற துர்மாதிரிகைகளுக்காகவும் ஞாயிறு கடன் திருநாட்களை அடிக்கடி மீறியதற்காகவும் உமக்கும் உம் புனிதர்களுக்கும் விரோதமாக சொன்ன நிந்தைகளுக்காகவும் பரிகாரம் செய்ய தீர்மானித்திருக்கிறோம். உலகத்தில் உம் பிரதிநிதியாகிய திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் அருட்பணியாளர்களுக்கும் செய்யப்படுகின்ற அவமானங்களுக்காகவும் உமது அன்பின் இறை நற்கருணையை மனம் பொருந்திய அலட்சியத்தாலும் நிந்தைகளாலும் பங்கப்படுத்தியதற்காகவும் இறுதியாக நீர் நிறுவிய திரு அவையின் உரிமைகளையும் போதக அதிகாரங்களையும் எதிர்த்து நிற்கும் மக்களின் முறையற்ற செயல்களுக்காகவும் பரிகாரம் செய்ய விரும்புகின்றோம். ஓ ஆண்டவராகிய இயேசுவே, இத்தகைய நிந்தைகளுக்கெல்லாம் எங்கள் இரத்தத்தால் ஈடு செய்ய முடிந்தால் நலமாயிருக்கும். உமது இறை மாட்சிக்கு நேர்ந்த இழிவுகளுக்கெல்லாம் பரிகாரமாக என்றும் வாழும் உம் தந்தைக்கு நீர் சிலுவையில் ஒப்பு கொடுத்து நாள்தோறும் எங்கள் பீடங்களில் புதுப்பித்து கொண்டிருக்கும் பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் கன்னித்தாயும் எல்லா புனிதர்களும் உலகில் உள்ள எல்லா பக்தர்களும் செய்யும் பரிகார செயல்களோடு ஒன்றித்து அப்பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது அளவற்ற அன்பை அலட்சியம் செய்தமைக்காகவும் கடந்த காலத்தில் நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் உமது அருள் துணையோடு எங்களால் இயன்றவரை பரிகாரம் செய்வதாக முழு மனதோடு உறுதி கூறுகின்றோம். இனி நாங்கள் நம்பிக்கையில் தளராமல் தூயவர்களாய் வாழ்ந்து நற்செய்தி கட்டளைகளையும் குறிப்பாக பிறரன்பு கட்டளையையும் பின்பற்றி வருவோம். பிறர் உமக்கு துரோகம் புரியாதபடி எங்களால் இயன்றவரை தடுக்கவும் பலர் உம்மை பின்பற்றும்படி எங்களால் இயன்றவரை முயலவும் வாக்களிக்கின்றோம். அன்பு மிகுந்த இயேசுவே, பரிகாரத்துக்கு எங்கள் மாதிரியாய் இருக்கின்ற புனித கன்னிமரியாவின் வழியாய் நாங்கள் செய்யும் பரிகார முயற்சியாக மன நிறைவோடு அளிக்கும் இக்காணிக்கையை ஏற்றருளும். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து நீர் ஆட்சி புரியும் விண்ணக வீட்டுக்கு நாங்கள் அனைவரும் ஒரு நாள் வந்து சேரும்படி எங்களுக்கு என்றும் உமதருளில் நிலைத்திருக்கும் வரத்தை தந்து எங்கள் கடமையிலும் உமக்கு செலுத்த வேண்டிய பணியிலும் இறக்கும் மட்டும் நாங்கள் தவறாமல் இருக்குமாறு செய்தருளும். ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 10ஆம் அதிகாரம், இறைவசனங்கள் 34 முதல் 39 முடிய. நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையையோ தாயையோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இருதய அரசரினுடைய அன்பு பக்தர்களே, இந்த உலகிலே அமைதியை ஏற்படுத்துவதற்காக நாம் எல்லோருமே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகிலே மனித உயிர்களை எடுத்து சிந்தித்து பார்க்கின்ற பொழுது மனிதர்களாக எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் அமைதியைத்தான் விரும்புகிறார்கள். பதச்சத்தையோ பரபரப்பையோ ஒரு சிலர் விரும்புகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் நிறைய மனிதர்கள் அமைதியை விரும்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்.
அமைதிதான் இந்த உலகிலே ஒரு வெற்றியை கொண்டு வரும் என்பதற்கு நிறைய மாமனிதர்கள் நமக்கு எடுத்துக்காட்டுகளாக உதாரணங்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இப்படித்தான் ஒரு விவசாயி தன்னுடைய பேரனுடைய விலை உயர்ந்த ஒரு வாட்சியை, ஒரு மணி கடிகாரத்தை திடீரென்று அவர் தொலைத்து விடுகிறார். அந்த விவசாயிக்கு, அந்த தாத்தாவுக்கு ஒரே வருத்தம், ஐயோ என்னுடைய பேரனினுடைய அந்த வாட்சை நான் தொலைத்து விட்டேனே, நான் என்ன செய்வது, மீண்டுமாக அதை வாங்க முடியுமா? ஏறக்குறைய அந்த வாட்சினுடைய மதிப்பு ₹1000 இருக்கும். திடீரென்று அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகின்ற பொழுது அவருடைய வீட்டிற்கு முன்னால் மண்ணிலே நிறைய சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்த பொழுது அந்த இடத்தில் தான் தன்னுடைய பேரனினுடைய அந்த விலை உயர்ந்த மணி கடிகாரத்தை அவர் தொலைத்து விட்டார். இந்த சிறுவர்களை பார்த்ததும் அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அந்த சிறுவர்களிடம் போய் அந்த தாத்தா சொல்கிறார், சிறுவர்களே, என்னுடைய பேரனினுடைய வாட்ச் இந்த இடத்தில் தான் தொலைந்து விட்டது. யாராவது இந்த வாட்சை நீங்கள் கண்டுபிடித்து தந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு ₹1000 நான் பரிசு தருவேன் என்று அவர் வாக்குறுதி கொடுக்கிறார். இந்த சிறுவர்கள் எல்லாம் அங்குமிங்குமாக விளையாடி கொண்டிருந்தவர்கள் இந்த தாத்தா சொன்ன, இந்த பெரியவர் சொன்ன வார்த்தையை கேட்டு, ஆகா, ₹1000 பரிசாமே, எப்படியாவது நம்ம இந்த வாட்சை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி, வழக்கமாக நம்முடைய வீடுகளிலே சிறுவர் சிறுமியராக இருக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு பொருள் தொலைந்து விட்டால் நம்ம என்ன செய்வோம்? வழக்கமாக மண்ணை குவித்து ஒரு கண்ணினுடைய முடியை வைத்து என்ன செய்வோம்? அதை மீண்டுமாக தோண்டி எடுப்போம். இது சிறுவர் சிறுமியராக இருக்கின்ற பொழுது இதைத்தான் நம்மளுடைய பெற்றோர் சொல்லி தந்தார்களா, அது விளையாட்டாக கூட நாம் செய்திருப்போம். அதே போன்று எல்லா சிறுவர்களும் இந்த தாத்தா சொன்னதும் அங்குமிங்குமாக சிதறி போய் அந்த தாத்தா சொன்ன அந்த மணி கடிகாரத்தை தேடிக்கொண்டே இருந்தார்கள். நிறைய பேர் தேடி தேடி பார்த்தார்கள். எல்லாரும் பதறி போய் பதற்றத்தோடு பரபரப்போடு தேடக்கூடிய அந்த சூழலில் ஒரே ஒரு சிறுவன் மட்டும் அமைதியாக இருந்து அந்த மணி கடிகாரத்தை அருமையாக கண்டுபிடித்து கொடுத்தார். இந்த தாத்தாவுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. இந்த தாத்தா அந்த சிறுவனை பார்த்து கேட்பார், சிறுவனே, எல்லாருமே பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் எல்லோருமே இந்த வாட்சை தேடி அங்குமிங்குமாக தேடி பார்த்தோம், யாருக்கும் கிடைக்கவில்லையே, நீ மட்டும் எப்படி இந்த மணி கடிகாரத்தை நீ கண்டுகொண்டாய், இந்த வாட்சை எப்படி கண்டுபிடித்தாய் என்று கேட்டபோது அந்த சிறுவன் சொல்வான், என்னுடைய தாத்தா எனக்கு சொல்லியிருக்காங்க, எப்பொழுதுமே இந்த பரபரப்பையெல்லாம் ஒழித்து விட்டு அமைதியாக இருந்து ஒரு காரியத்தை செய்யும் போதோ, அமைதியாக இருந்து ஒரு காரியத்தை நாம் எதிர்நோக்கும் போது அந்த பொருள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று என்னுடைய தாத்தா சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் எல்லாருமே பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழலில் நான் மட்டும் அமைதியாக இருந்து அந்த பொருளை தேடினேன். அமைதியாக இருந்ததால் அந்த மணி கடிகாரத்தினுடைய அந்த டிக் டிக் சவுண்டு எனக்கு காதில் ஒலித்தது. உடனடியாக அந்த வாட்சை நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆக அமைதியாக நம்முடைய வாழ்க்கை பயணிக்கின்ற பொழுது எதையும் நாம் வெற்றி கொள்ளலாம் என்று என்னுடைய தாத்தா சொன்னது எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது என்று சிறுவன் அந்த தாத்தாவிடம் சொல்லி ₹1000 பரிசு பொருளை அந்த சிறுவன் தட்டி சென்றானாம். ஆம், அன்புக்குரியவர்களே, இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியிலே நாம் எப்பொழுதும் அமைதியை விரும்பி அமைதியை நாடி தேடுகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை பயணமும் எந்த அளவுக்கு வெற்றியில் போய் முடியும், எப்பொழுது நலமாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெரியவங்க சொல்லுவாங்க, பதறிய காரியம் சிதறி போகும். இது ஒரு பழமொழி போல நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். போப்பாண்டவர் இரண்டாம் ஜான் பால் அவர்கள் அன்னை மரியாளினுடைய அமைதியும் தாழ்ச்சியும் கீழ்ப்படிதலும் தான் திருச்சபைக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது என்று அவர் அடிக்கடி சொல்வார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28 முதல் 38 வரை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அங்கே கப்ரியேல் அதிதூதர் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை நாம் வாசிக்கிறோம். மங்கள வார்த்தை நிகழ்விலே அன்னை மரியாள் திடீரென்று இந்த வானதூதர் தோன்றுகின்ற பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பதச்சத்திற்கோ ஒரு பயமான சூழலுக்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. மாறாக
அன்னை மரியாள் இந்த கபிரியேல் அதிதூதரை பார்த்ததும் அது எங்கினமாகும், நானோ கணவனை அறியேனே என்று சொன்னார்கள். ஆனால் கடைசியில் அன்னை மரியாளினுடைய அந்த அமைதியான ஒரு வார்த்தை, ஆம் என்ற அந்த வார்த்தையானது கடவுளினுடைய குரலுக்கு செவிமடுக்கக்கூடிய ஒன்றாக அமைந்தது. இதோ ஆண்டவரின் அடிமை என்று கடவுளினுடைய குரலுக்கு அன்னை மரியாள் கீழ்ப்படிந்து நடந்தார்கள். ஆக அன்னை மரியாளினுடைய வாழ்க்கையிலையோ அல்லது புனிதர்களுடைய வாழ்க்கையோ நம் ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையை எடுத்து நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது யாருமே பதச்சத்திற்கு இடம் கொடுக்கவில்லை. மாறாக எல்லோருமே அமைதியான சூழலுக்கு தங்களை வருவித்தார்கள். இந்த அமைதியான சூழல், இந்த அமைதியான நிலைப்பாடு தான் அவருடைய வாழ்க்கையிலே பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில், பல விமர்சனங்களுக்கு மத்தியில், பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே ஒரு நிதானமான சூழலுக்கு இடம் கொடுத்தது என்று நாம் சொல்ல வேண்டும். இயேசுனுடைய கருவறையிலிருந்து அவருடைய கல்வாரி பயணம் வரும் மட்டும் அன்னை மரியாள் பயணம் செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். 7 வியாகுலங்களை சுமந்து கொண்டார்கள். துணை மீட்பர், இறைவனின் தாய், திருச்சபையின் தாய், அமைதியின் அரசி என்ற பல பெயர்களை அன்னை மரியாள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்னையினுடைய அமைதியே ஒரு நிலையான ஒரு வெற்றியாக அவர்களுக்கு அமைந்தது. லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38 42 வரை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு மார்த்தா மரியாள் அவருடைய இல்லத்திற்கு அவர்கள் செல்கிறார்கள். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு திடீர்னு யாராவது ஒரு விருந்தாளி வந்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பரபரப்பாக இருப்போம். என்னடா இது, சொல்லாம கொள்ளாம நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களே என்ற ஒரு பரபரப்பான ஒரு சூழலுக்கு சென்று நாம் ஒருவேளை சேர் எடுத்து போடுவா அல்லது எப்படி அந்த அவங்களுடைய சிற்றுண்டிகளை கொடுத்து அவளை கவனிக்குமா என்று ஒரு பரபரப்பான ஒரு சூழலுக்கு போவோம். அந்த பரபரப்புக்கு மத்தியில் வாழ்ந்தவர்கள் தான் மார்த்தா என்று சொல்ல வேண்டும். திடீரென்று இயேசு உள்ளே வந்ததும் மார்த்தாவுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. எப்படியெல்லாம் இந்த இயேசுவை கவனிக்க முடியுமோ அப்படியெல்லாம் கவனித்து பரபரப்புக்கு இடம் கொடுத்தவள் மார்த்தா என்று சொல்ல வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் மரியாவை கொஞ்சம் நாம் உற்று நோக்க வேண்டும். மரியாள் எந்த ஒரு பரபரப்புக்கும் அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. இயேசு உள்ளே வந்ததிலிருந்து அவர் வெளியே செல்லுவர் மட்டும் ஆண்டவர் இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்து தன்னுடைய கூந்தலால் அவருடைய நறுமண தைலம் கொண்டு அவருடைய காலடிகளை கழுவி கொண்டு முத்தமிட்டு கொண்டே இருந்தார்கள். இயேசு என்னென்ன சொல்கிறார், இயேசு தன்னுடைய வேதனைகளை, தன்னுடைய கல்வாரி அனுபவத்தை, தான் சந்திக்க இருக்கக்கூடிய அந்த சிலுவை சாவை, சிலுவை மரணத்தை, தன்னுடைய இயேசு தந்தையினுடைய திட்டத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய துன்பத் துயரங்களை எல்லாம் மரியாளோடு பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆக பரபரப்புக்கு இடம் கொடுக்காமல் இயேசுனுடைய வார்த்தைகளுக்கு, இயேசுனுடைய குரலுக்கு அமைதியாக செவிமடுத்து கொண்டிருந்தவள் தான் மரியாள் என்று சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசுவை பார்த்து மார்த்தா கேட்ட வார்த்தை, ஆண்டவரே, நான் இவ்வளவு பரபரப்புக்கு இடம் கொடுத்து நான் உம்மை உபசரித்து கொண்டிருக்கிறேனே, இந்த மரியாளை நீர் எதுவும் கேட்க மாட்டீரா என்று கேட்டபோது இந்த ஆண்டவர் இயேசு அந்த மார்த்தாளை பார்த்து சொன்னால், மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் அவளுடைய பங்கு அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்று இந்த மார்த்தாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார். காரணம், மரியாள் அமைதியாக இருந்து இயேசுனுடைய குரலுக்கு, இயேசுனுடைய வார்த்தைகளுக்கு அமைதியாக செவிமடுத்து கொண்டிருந்தார்கள். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு தரும் அமைதி இவ்வுலகம் தரும் அமைதி போன்றதல்ல, உள்ளம் கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு 14ஆம் அதிகாரத்திலே யோவான் நற்செய்தியில் மிக தெளிவாக எழுதுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த உலகிலே அமைதி என்பது ஒரு சிலர் நினைத்திருக்கிறார்கள் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் தான் அமைதி என்று. ஆனால் ஆண்டவர் இயேசுவோ பரபரப்புக்கு நாம் இடம் கொடுக்காமல் ஒரு அமைதியான ஒரு பொறுமையான சூழலுக்கு நம்மை இட்டு வைக்கின்ற பொழுது அது நம்மை வேறு வழிக்கு சென்று வெற்றியின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறார். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே 34 39 வரை நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியானது ஆண்டவர் இயேசு சொல்வார், இந்த உலகிலே நான் அமைதி கொணர வந்தேன் என்று நினைக்கிறீர்கள், அமைதி அல்ல வாளையே நான் கொணர வந்தேன் என்று சொல்வார். நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு பெண்மணி வெரோனிகா. இயேசு சிலுவையை சுமந்து சென்ற போது எல்லோருமே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த வெரோனிகா என்கிற பெண்ணானவள் ஓடோடி சென்று இயேசுனுடைய அந்த இரத்தம் கசிந்த அந்த முகத்தை துடைக்கிறாள்.
ஆண்டவர் விரும்பக்கூடிய அமைதியானது அநீதிக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்கிற இன்னொரு அழைப்பை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆக இந்த வெரோனிக்கால் மற்றவர்களைப் போல வேடிக்கை பார்க்காமல் ஓடோடி சென்று, ஐயோ இந்த இயேசுவுக்கு என்ன நடக்குமோ, என்ன கதி ஏற்படுமோ என்ற நிலைப்பாடோடு ஓடோடி சென்று இயேசுனுடைய முகத்தை துடைக்கிறாள். ஒருவேளை நல்ல சமாரியன் உண்மை நமக்கு மீண்டுமாக இன்னொரு அழைப்பு எடுக்கிறது. ஒருவேளை யாராவது இரத்தத்தில் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தார்கள் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் எல்லோருமே வேடிக்கை பார்க்கக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறோம். எந்த ஒரு மனிதன் நல்ல சமாரியனை போல ஓடோடி சென்று உதவி செய்கிறார்களோ, பிறருடைய பிரச்சனைகளை கேட்டு அறிந்து கொள்கிறார்களோ, அவர்கள் நல்ல சமாரியன் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆக நல்ல சமாரியன் ஓமையிலே வரக்கூடிய அந்த நல்ல சமாரியனை போல யாரெல்லாம் அமைதிக்கு குரல் கொடுக்கிறார்களோ அல்லது அநீதிக்கு குரல் கொடுக்கிறார்களோ, அவர்களும் அமைதி விரும்பக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆக நமக்கு இன்னொரு நிகழ்வு நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. பணக்காரன் ஏழை லாசர். அந்த நிகழ்விலே ஏழை லாசர் மோட்சத்திற்கு செல்கிறார், ஆனால் பணக்காரனோ நரகத்திற்கு செல்கிறார். நாம் கேட்கலாம், ஏன் இந்த பணக்காரன் நரகத்திற்கு சென்றான், அந்த ஏழை லாசர் ஏன் அவன் மோட்சத்திற்கு சென்றான் என்று நாம் கேட்டு பார்க்கின்ற பொழுது நிறைய இறையியல் வல்லுநர்கள் சொல்லக்கூடிய உண்மை, இந்த பணக்காரன் ஏழை லாசரை கண்டுகொள்ளவில்லை. அவனுடைய பிரச்சனைகள் என்ன, அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அவன் சந்திக்கிறான் என்று அவன் கண்டுகொள்ளாமலே போய்விட்டான். ஆக கண்டுகொள்ளாத ஒரு மனநிலையும் அமைதியற்ற ஒரு சூழல் அல்லது உரிமைக்கு குரல் கொடுக்காத ஒரு சூழல் என்றே நாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் எல்லோருமே ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கிறோம். எல்லோருமே இந்த உலகிலே அமைதி ஏற்பட வேண்டும், ஒரு போர் நிறுத்தப்பட்டு அமைதிக்கான சூழல் ஏற்பட வேண்டும் என்கிற சிந்தனையோடு நாம் வந்திருக்கிறோம். ஆக இந்த நாட்களிலே எல்லோருமே அமைதியை விரும்ப வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். செப்பனியா 1 அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தலைவராகிய ஆண்டவர் திருமுன் மௌனமாய் இருங்கள், ஏனெனில் ஆண்டவரினால் அண்மையில் உள்ளது என்று அவர் எழுதுகிறார். சபை உரையாளர் 3 அதிகாரம் 7வது வசனத்திலே பேசுவதற்கு ஒரு காலம், பேசாமல் இருப்பதற்கு ஒரு காலம் என்று அவர் எழுதுகிறார். நீதிமொழிகள் 17 அதிகாரம் 28வது வசனத்திலே பேசாது இருந்தால் மூடனும் ஞானம் உள்ளவன் என்று கருதப்படுவான், தன் வாயை மூடிக்கொள்பவன் அறிவுள்ளவன் என கருதப்படுகிறான் என்றும் நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 23வது வசனத்திலே தன் வாயையும் நாவையும் காப்பவன் இடுக்கண் வராமல் தம்மை காத்து கொள்வான் என்று நாம் நீதிமொழிகள் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 2 அதிகாரம் 1 முதல் 12 வரை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அங்கு அந்த கானாவூர் திருமண நிகழ்வு நமக்கு முன்னால் வருகிறது. அந்த கானாவூர் திருமணத்திலே திடீரென்று திராட்சை ரசம் தீர்ந்து போகிறது. ஆனால் எல்லோருமே பதறுகிறார்கள், எல்லோருமே கண்டும் காணாமலும் இருந்தார்கள். ஆனால் அன்னை மரியாள் அமைதியாக இருந்து எப்படி இந்த நிலையை நாம் சமாளிக்கலாம், எப்படி இந்த திருமண வீட்டிலே மீண்டுமாக மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொண்டு வரலாம் என்கிற ஒரு அக்கறையோடு அவர்கள் இருக்கிறார்கள். இயேசுவிடம் சென்று, மகனே, திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டதே, ஏதாவது நாம் செய்தாக வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவர் இயேசு சொல்வார், அம்மா, எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று. ஆனால் அந்த பணியாளர்களிடம் அவர் செய்வது போல அல்லது அவர் சொல்வது போல நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் செல்கிறார். அந்த நேரத்திலே அன்னையானவள் ஒருவேளை மௌனமாக இருந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனைகளை சமாளிக்க முடியுமா என்றால் சமாளிக்க முடியாது. ஆனால் அன்னையானவள் அமைதியாக இருந்தாலும் அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை கண்ணுற்று அவள் மீது அக்கறை கொண்டு அந்த குடும்பத்தினுடைய அவமானத்தை போக்கி தண்ணீரை திராட்சை ரசமாக்கி மீண்டுமாக மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அமைதியை கொண்டு வருகிறார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த மண்ணுலகிலே நாம் மனிதனாக அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த படைப்பின் நோக்கமே பிறரை அன்பு செய்வது, இந்த மண்ணுலகிலே அமைதியை கொண்டு வருவதுதான் ஒவ்வொரு மனிதனினுடைய ஏக்கம், ஒவ்வொரு மனிதனினுடைய நோக்கமாகவும் இருந்திருக்கிறது. ஆக இந்த போருக்கு மத்தியிலே நாம் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், எல்லா மனிதர்களும் கடவுளினுடைய நோக்கத்தை அல்லது கடவுளினுடைய படைப்பின் நோக்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டு எல்லா மனிதர்களும் அமைதியாக இருக்க வேண்டும், எல்லா மனிதர்களும்
மௌனமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டோடு நாம் வாழ்ந்தாலே சுயநலத்தை கடந்து பொதுநலனுக்காக, பிறர் நலனுக்காக, எல்லா மக்களினுடைய தேவைகளை நம்முடைய கண் முன்பாக நிறுத்தி நாம் உழைத்தோம் என்று சொன்னால் இந்த போரில் கலவரங்கள் என்ன, எந்த ஒரு அமைதிக்கான அல்லது அமைதிக்கு எதிரான சூழல் வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இறைவனினுடைய திட்டத்தை போல, இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் கேட்டதின் போல நாம் எல்லோருமே அமைதியாக இருந்து இந்த பூமியிலே இறையாட்சி, இறையரசு வளர நாம் உழைப்போம். ஆமேன். இறைவன் விரும்பக்கூடிய அமைதியை, இறைவன் விரும்பக்கூடிய மகிழ்ச்சியை, நம்முடைய ஆண்டவர் இயேசு விரும்பக்கூடிய சந்தோஷத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகிலே பல தீமைகளிலிருந்து, பல சுயநலத்தின் பேரில் உழைக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே நாம் நம்முடைய தேவைகளை இறைவனிடம் எடுத்து சொல்லி நம்முடைய மஞ்சாட்டுக்களை, நம்முடைய விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் வைப்போம். இறைவன் தாமே இந்த போரை நிறுத்தி மனிதர்கள், மானிடர்கள் விரும்பக்கூடிய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தருமாறு நம்பிக்கையோடு நாம் அவரை நோக்கி மன்றாடுவோம். உலக அமைதிக்காக அன்பின் இறைவா, அமைதியின் ஊற்றே, உலகமெங்கும் போர், வன்முறை, விருப்பு வெறுப்பு மற்றும் பிரிவினை நீங்கி அமைதி, ஒற்றுமை நிலவ வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத் தலைவர்கள் சுயநலம், தன்னலம் தவிர்த்து ஆணவம், தற்பெருமை போக்கி அமைதி, நீதி செழித்தோங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் வேண்டி போரினாலும் வன்முறையாலும் வீடுகளையும் உறவுகளையும் இழந்து தவிக்கும் மக்களுக்கு அமைதியும் பாதுகாப்பும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனித உள்ளங்களில் அமைதி மலரவும், ஆணவம், அதிகாரம், வன்முறை அகன்று கடவுளின் அன்பும் சகோதரத்துவம் வளர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பங்கு மக்களிடையேயும் குடும்பங்களிலும் அமைதியும் சமாதானமும் புரிந்து வாழ்கின்ற மனநிலை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி மௌனமாக மன்றாடுவோம். எங்களுடைய புகலிடமும் பலமுமாகிய இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உமது அன்பு கரத்திலே நாங்கள் நம்பிக்கையோடு எழுப்பியுள்ள அனைத்து மன்றாட்டுகளுக்கும் நீரே கனிவோடு செவி சாய்த்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். பொழுது இயேசுவின் திரு இதயத்திற்கு நம் மண்ணு குலத்தை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஜெபத்தை சொல்லி மன்றாடுவோம். இயேசுவின் திரு இதயத்துக்கு மனுக்குலத்தை ஒப்பு கொடுக்கும் வேண்டுதல். ஓ மிகவும் இனிய இயேசுவே, மனுக்குலத்தின் மீட்பரே, உமது பீடத்தின் முன்பாக நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கிடக்கும் எளியோர் மீது உம் கண்களை திருப்பியருளும். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள், உமக்கு சொந்தமாகவே இருக்க விரும்புகிறோம். இன்னும் அதிக உண்மையாக உம்முடன் ஒன்றித்திருக்க நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் மனதார எங்களை உம்முடைய திரு இதயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பலர் உம்மை ஒருபோதும் அறிந்ததே இல்லை, மற்றும் பலர் உம்முடைய கட்டளைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று தள்ளிவிட்டனர். ஓ மகா தயாளம் நிறைந்த இயேசுவே, இவர்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இவர்கள் அனைவரையும் உமது திரு இதயத்துக்கு அருகில் இழுத்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கும் பற்றுறுதியாளர்களான கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமின்றி உம்மை விட்டு பிரிந்து போன, காணாமற் போன பிள்ளைகளுக்கும் அரசராக இருப்பீராக. இவர்கள் எல்லாரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி இறக்காதபடி தங்கள் தந்தையின் வீட்டுக்கு விரைவில் வந்து சேரும்படி அருள்வீராக. அபத்த பொய் கொள்கைகளால் ஏமாந்து போயிருப்பவர்களுக்கும் விரோதத்தால் விலகி இருப்பவர்களுக்கும் அரசராய் இருப்பீராக. எங்கும் ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையும் இருக்கும்படி இவர்கள் அனைவரையும்
உண்மையின் துறைமுகத்திற்கும் பற்றுறுதியின் ஒருமைப்பாட்டுக்கும் அழைத்துச் சேர்த்தருளும். ஆண்டவரே, உம்முடைய திரு அவையை தீமையிலிருந்து பாதுகாத்து திடமான தன்னுரிமையை அதற்கு அளித்தருளும். அனைத்து நாட்டு மக்களுக்கும் ஒழுங்கு முறையையும் அமைதியையும் தந்தருளும். இவ்வுலகில் 1 கோடி முனை முதல் மறு கோடி முனை மட்டும் ஒரே குரலொலியாய் நமக்கு மீட்பளித்த இறை இதயத்துக்கு புகழ் உண்டாவதாக. மாட்சியும் வணக்கமும் எந்நாளும் உண்டாவதாக என்ற துதி இடைவிடாது ஒலிப்பதாக. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
அரசே, இனிமை பெருகிடும் இறையே, அருளின் உருவே அனலே, என்றும் எங்களை காப்பாய். எங்கள் இருதய அரசே, இனிமை பெருகிடும் இறையே, அருளின் உருவே அனலே, என்றும் எங்களை காப்பாய். அலகை வாட்டிடும் போதே, அகமே குலுங்கிடும் போதே, அலகை வாட்டிடும் போதே, அகமே குலுங்கிடும் போதே, உனையே சரண் என கொண்டோ, அன்னலேவும் பதம் சேர்ப்பி, உனையே சரண் என கொண்டோ, அன்னலேவும் பதம் சேர்ப்பி. எங்கள் இருதய அரசே, இனிமை பெருகிடும் இறையே, அருளின் உருவே அனலே, என்றும் எங்களை காப்பாய். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.